தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேன் வந்து எப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகும், ஒரு எம்பெடட் சிஸ்டம் முன்னாடி எப்படி ஒரு ஃபேன் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சர்க்யூட்டை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சர்க்யூட்டாக மேக் பண்ணி ஒரு ப்ரோட்டியஸில் ஒரு சிமுலேஷன் அவுட்புட் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, ரிலே வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே சர்க்யூட் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ என்ன இருக்குது, ரிலே வந்து நார்மலாக வந்து க்ளோஸில் இருக்குது. அப்போ அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து எதுவுமே ஆன் ஆகலை. நான் செட் பண்ணியிருக்க வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3.95. ஓகேவா, இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன பண்ண முடியாது, ஒரு சிமுலேஷன் வந்து காமிக்க முடியாது. அப்படிங்கிறனால இப்போ இந்த சிமுலேஷன் வந்து நான் வேரி பண்ணுறேன். இப்போ வேரி பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு அப்படின்னு வேரி ஆகும். எப்போ நான் செட் பண்ண வோல்டேஜ் 3.95ஓட அதிகமாக இருக்கோ அப்போ எனக்கு என்ன ஆகும், லோடு வந்து ஆன் ஆகும். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆகும். இப்போ 3.75, 80, 85, 90 அப்படிங்கிறப்போ இந்த லோடு ஆஃப் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 95 அப்படின்னு கன்வெர்ட் ஆகிறப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த லோடு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் வந்து சிமுலேஷனில் பார்க்குறதுனால ஒரு எல்இடி வச்சு பார்க்குறோம். ரியல் டைம் ஹார்ட்வேராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த இதை வந்து எப்படி எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக என்ன பண்ணுவோம், வீடியோஸ்குள்ளே பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன், ஒரு கம்பேரிட்டர் சர்க்யூட்டை வச்சு ஒரு மோட்டர் வந்து எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது, ஒரு ஃபேனை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற சர்க்யூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி டெமோவும் என்ன பண்ணியிருப்பேன், இப்போ இன்ட்ரோவில் நான் காமிச்சிருப்பேன். ஓகே, அந்த டெமோ காமிச்சா சர்க்யூட்டை எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ அதுக்கான காமெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க காமெண்ட் மோடை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த காமெண்ட் மோடை கிளிக் பண்ணிட்டு எல்லாம் பிங்கிற டூலுக்கு பாருங்கள், பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ், இதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஒரு பொட்டன்ஷியோமீட்டர். ஏன்னா நம்ம டெர்மிஸ்டரின்னு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர். அப்போது பாட்டு ஹெச்ஜின்னு டைப் பண்ணுங்கள். பாட்டு ஹெச்சின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று வரும், அது வந்து எடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டர் ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்காக ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுக்கும் பாட்டு ஹெச்சி எடுத்துங்க. அடுத்து IC 741, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க 741. நீங்கள் 741 டைப் பண்ணிங்க அப்படின்னா 741 ஆப்பாம்ப் அப்படின்னு வரும். ஓகே, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் 1 MHz அப்படின்னு வரும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எடுத்துங்க. ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், அடுத்து +12 வோல்ட்டு -12 வோல்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் ஒன்று வேணும். ஏன்னா அவுட்புட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், PC 547 கனெக்ட் பண்ணுவோம்ல, அப்போ ஒரு ரெசிஸ்டர் RES, அப்போது ரெசிஸ்டர். ஓகே, அப்போ ரெசிஸ்டர் எடுத்துட்டேன். அடுத்து என்ன வேணும், ஒரு PC 547, அப்போது PC 547 டைப் பண்ணுறேன். அதில் வந்து என்ன பண்ணுறோம், பைப்போலார் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், அதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். அப்போ ரெசிஸ்டர் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரெசிஸ்டருக்கு ஒரு ரெசிஸ்டர் எடுத்தாச்சு. அடுத்து எல்இடி, அப்போது அனிமேட்டட் எல்இடி நம்ம எடுத்துக்கலாம். ANIMATED எல்இடி. ஓகே, அனிமேட்டட் எல்இடியில் ப்ளூ எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன வேணும், ஒரே ரிலே. அப்போ ரிலேன்னு டைப் பண்ணுறேன். ரிலேன்னு நீங்கள் டைப் பண்ண உடனே இங்கே லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்கள், இந்த ரிலே எடுத்துங்க. அனிமேட்டட் ரிலே மாடல் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆக்டிவ் அனிமேட்டட் ரிலே மாடல்னு இருக்கும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து ஆட் ஆகிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எல்இடி எடுத்தாச்சு, ரிலேயும் எடுத்தாச்சு. அப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லா கமெண்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. ஓகே, கிரவுண்டு VCCலாம் நம்ம அங்கே உள்ள எடுத்துக்கலாம். அதை நான் எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ மோஸ்ட் ஆஃப் காமெண்ட்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதுக்கான சிமுலேஷனை மட்டும் நம்ம ட்ராப் பண்ணலாம். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸ்க்குள்ளே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி உள்ளே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நமக்கு ஒரு IC 741 எடுத்து வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம். ஓகே, இப்போ IC 741 வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், பொட்டன்ஷியோமீட்டர். இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும். ஓகே, அப்போ 2வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் வச்சுட்டு இது ரெண்டும் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2வது பின்னுக்கு ஒன்று, இது வந்து என்னது சென்சாருக்காக நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இதுக்கு 5 வோல்ட் கிரவுண்ட், அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 4th பின்னுக்கு என்ன பண்ணணும், -12 லோடு தரணும். 7th பின்னுக்கு +12 லோடு தரணும். ஓகே, அதுவும் நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு ரெசிஸ்டர். ஓகே, ரெசிஸ்டர் எதுக்காக தரேன் அப்படின்னா
நம்ம வந்து பிசி 547 கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு ரெசிஸ்டர் போட்டு தரணும். அப்போ ரெசிஸ்டர் எடுத்து அதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து பவர் சப்ளை சர்க்யூட்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன எரர் வந்துச்சு அப்படின்னு தெரியும். ஓகே, ஏன்னா சர்க்யூட் வந்து ஆன் ஆகலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டர் வேல்யூ இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி இங்கே என்னென்ன சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ நான் எடுத்துகிட்டு வச்சிட்டேன். அடுத்து பிசி 547. இப்போ பிசி 547 இந்த இடத்துல எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு எகெயின் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணோம், இன்னொரு ரெசிஸ்டர் எடுத்து இங்கே வைக்கணுமா, அப்போ ரெசிஸ்டர் எடுத்து வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு இதை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, கிளாக் வைஸ் அது ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் எதில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே என்ன பண்ணணும், 12 வோல்ட் தரணும். அந்த 12 வோல்ட் அப்போமே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், கிரவுண்ட் பண்ணணும், அதுவும் அப்போ கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், ரிலே வைக்கணும்ல, இப்போ ரிலே எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம சர்க்யூட்டில் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம். அந்த மாடிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இதை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து வந்து டேரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஒரு ரெசிஸ்டர் ஒரு எல்இடி வைக்கணும்ல. இப்போ ரெஸ்ட் நீங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இங்கே ஒரு எல்இடி வைக்கணும். ஓகே, இப்போ எல்இடி ப்ளூ, அந்த எல்இடி ப்ளூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வைக்கணும், இந்த அவுட்புட் சைடு ஒரு எல்இடி வைக்கணும்ல. ஏன்னா லோடு ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படின்னு நம்ம தெரியணும்ல. அப்போ அதுக்கு ஒரு எல்இடி, ஏன்னா ரிலே சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். இருந்தாலும் நம்ம ரிலே ஒரு எல்இடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காமிப்போம். ஓகே, எல்இடி எடுத்துக்கிட்டேன். எல்இடி எடுத்துகிட்டு எல்இடி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், எல்இடிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் என்னது 1.2லேருந்து மேக்ஸிமம் 3 வோல்ட். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு ரெசிஸ்டர் போடணும்ல. அப்போ அந்த ரெசிஸ்டரை இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் இங்கே சர்க்யூட்டில் நான் போட்டிருக்க மாட்டேன், இங்கே வந்து நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்கள் ரியல் டைம் ஹார்ட்வேரில் பண்ணுறப்போ இது மாதிரி நீங்கள் போட்டால் தான் மட்டும்தான் கரெக்டாக அவுட்புட் வரும். ஓகே, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல வந்து நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு எனக்கு தகுந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு மேக் பண்ணி நான் உள்ளே வைக்கிறேன். ஓகே, லைட்டாக நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மைனஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு தகுந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். ஓகே, இப்போ எந்த இடத்துக்கு ப்ளஸ் தரணும், எந்த இடத்துக்கு மைனஸ் தரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் மோடுன்னு இருக்குல்ல, டெர்மினல் மோடை கிளிக் பண்ணிட்டு பவர் எடுத்துங்க. பவர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒன்று வைங்க, அதே மாதிரி இந்த இடத்துக்கும் ஒன்று வைங்க. ஏன்னா 2 பவர் வேணும்ல. ஏன்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு ஒரு பவர், இந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு ஒரு பவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7th பின்னுக்கும் பவர் வேணும். அதே மாதிரி இங்கே 4வது பின்னுக்கும் -12 வோல்ட்டு +12 வோல்ட் வேணும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்ன வேணும், பவர் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்இடிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் வேணும்ல, அதுக்கும் என்ன பண்ணணும், ஒரு பவர் வேணும். அப்போ எல்லா இடத்துலையும் நான் பவர் வச்சிட்டேன். அடுத்து எந்தெந்த இடத்துக்கு கிரவுண்டு வேணுமோ அந்த கிரவுண்டை பூராமே எடுத்து வைப்போம். இப்போ கிரவுண்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு ஒரு கிரவுண்டு வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கிரவுண்டு வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கும் ஒரு கிரவுண்டு வச்சிட்டேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் எல்லா கிரவுண்டையும் வச்சிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன். ஓகே, அடுத்து எந்தெந்த இடத்துல எடிட்டிங் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் எடிட்டிங் சொல்கிறேன், அந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்தையும் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை எடுத்து வந்து என்ன பண்ணுறேன், இதோட ஜாயின் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்க பாசிட்டிவ் வோல்டேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்க பாசிட்டிவ் வோல்டேஜும் இதோட கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த வோல்டேஜும் இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த வோல்டேஜும் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இதையும் இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நமக்கு சென்சார்ஸ்க்கு எல்லாத்தையுமே 5 வோல்ட் தான். அந்த இடத்துல எந்த ஒரு எதுவுமே மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கும், 5 வோல்ட்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுறது +12 வோல்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை ப்ளஸ் பண்ணி +12 வோல்ட் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கேப்ஸில் நான் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, +12 வோல்ட்னு கேப்ஸில் கொடுக்குறேன். அடுத்துக்கு எனக்கு என்ன வேணும், -12 வோல்ட்டு கீழே. ஏன்னா 4வது பின்னுக்கு -12 வோல்ட் தானே. அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி -12 வோல்ட்டு கொடுத்துட்டான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு 12 வோல்ட் வேணும்ல. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன், +12 வோல்ட்டு. ஓகே,
ஏன்னா நம்ம 12 பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும், எது +12 வோல்ட் எது -12 வோல்ட்னு சொல்லி ஆகும். நம்ம எது +12 வோல்ட் -12 வோல்ட்னு சொல்லிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எல்இடியோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வேணும்ல. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ இது வந்து என்ன பண்ணலாம், 5 வோல்ட். ஓகே, நம்ம ரிலேக்கு வந்து என்ன பண்ணலாம், 5 வோல்ட் தானே, எல்இடிக்கு வந்து 5 வோல்ட் தான். அப்போ இங்கே இருக்க ரெசிஸ்டர் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும்ல. அப்போ என்ன இருக்குது, 10Kன்னு இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், நான் 1Kன்னு மாற்றுறேன். மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 வோல்ட்லேருந்து தானே வருது. அப்போ என்ன பண்ணலாம், 220 ஓம் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே, OHM. இப்போ ஓம்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் OHMனு போடலாம். ஓகே, ஓ மட்டும் கேப்ஸில் போடுங்க, HM வந்து ஸ்மாலில் போடுங்க. ஓகே, அப்போ ஓம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம், 12 வோல்ட் கொடுக்கறதுனால 1K போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணிட்டேன், 0 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன், 1K. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2.2K. ஏன்னா இருக்குது 10K இருக்குது. இதை என்ன பண்ணுறேன், நான் சேஞ்சஸ் பண்ணுறேன், 2.2K. இப்போ ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ரெசிஸ்டர் வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஒன்றும் கான்ஸ்டன்ட்லாம் கிடையாது. ஓகே, நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்போ இங்கே யூஸ் பண்ணுற பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து 10K யூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கே சிமுலேஷனில் நான் யூஸ் பண்ணுறப்போ சென்சார்ஸ் நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்போ வேறு யூஸ் பண்ணிங்க. இப்போ நான் சிமுலேஷனுக்காக என்ன பண்ணுறேன், இதையும் நான் 10Kக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரெண்டுமே 10K சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுற ரிலேயும் வந்து 12 வோல்ட். இந்த ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு வேரியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுறேன், இங்கேயும் 12 வோல்ட் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, சிமுலேஷன்களால் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு. அப்படி ஆன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல 5 வோல்ட் மாற்றணும். இப்போ நான் சிமுலேஷனை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷனை ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷனை ப்ளே பண்ண உடனே என்ன ஆகுது, எனக்கு வந்து எல்இடி வந்து ஆன் ஆகுது. ஏன்னா 2 வோல்டேஜுமே வந்து என்ன ஆகுது, செட் வோல்டேஜ் ரெண்டுமே 50% இருக்குது. 50% இல்லை, நான் செட் பண்ண வோல்டேஜோட அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்து ஆன் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், செட் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து ஹை பண்ணுறேன். இங்கே 45, 52. இப்போ என்ன பண்ணேன், ஹை பண்ணனால எல்இடி வந்து ஆன் ஆகலை. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் செட் பண்ணுற ரெஃபரன்ஸ் வோல்டேஜோட டெம்பரேச்சர் சென்சாரோட வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்துகிறேன். ஓகே, அப்போ வந்து ரிலே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த லோடு வந்து என்ன ஆகலை, ஆன் ஆகலை. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த ஓமை வந்து நம்ம குறைக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், அந்த ரெசிஸ்டரை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரியல் டைம் ஹார்ட்வேரில் போடுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரெசிஸ்டர் வந்து கம்பல்சரி போடுங்க. இப்போதைக்கு வந்து என்ன பண்ணேன், நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போது சர்க்யூட்டாக ப்ளே பண்ணுறேன். இப்போ சர்க்யூட்டை ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆன் ஆகுது. நான் செட் பண்ண வோல்டேஜை வந்து என்ன பண்ணுறேன், இப்போ சென்சாரில் இருக்க வோல்டேஜ் வந்து குறைக்கிறேன். ஓகே, இப்போ நான் குறைக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு மெத்தட்லையும் செக் பண்ணலாம். ஒரு டிசி வோல்ட் மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் மோடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிசி வோல்ட் மீட்டர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் சிமுலேஷனை இது பண்ணுறதுனால எடிட்டிங் பண்ண முடியாது, சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு டிசி வோல்ட் மீட்டர் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த பொட்டன்ஷியல் மீட்டரோட அவுட்புட்லையும் இந்த கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து டைரக்ட் டு இங்கே கிரவுண்டில் கொடுத்துடலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு இது வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டேட் கொடுத்துட்டு இந்த டெர்மினல் மோடை கிளிக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் டிசி வோல்ட் மீட்டர் ஒன்று எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி காமிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோடுக்கு போயிட்டு டெர்மினல் மோடுக்கு போயிட்டு கிரவுண்டு எடுத்துங்க. கிரவுண்டு எடுத்து வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த டேரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து டேரெக்ட்டு இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சிமுலேஷனை ப்ளே பண்ணுறேன். அப்போ வந்து நான் எவ்வளோ வோல்டேஜ் செட் பண்ணி வச்சுருக்கேன், 4.40 வோல்டேஜ் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்க வோல்டேஜ் வந்து 3.70. அப்போ வந்து ரிலே வந்து ஆன் ஆகிருக்கா, ஆன் ஆகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் செட் பண்ணியிருக்க வோல்டேஜோட அதிகமாக கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 4.40 கரெக்டாக ஈக்குவலாக வச்சு அப்படின்னாலும் ஆன் ஆகும். அதே மாதிரி 4.40 அதிகமாக இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும், எல்இடி வந்து ஆன்லேயே தான் இருக்கும். 5 வோல்ட் வந்தாலும் ஆன்லேயே தான் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போ வந்து ஃபேன் ஓடிக்கிட்டே தானே இருக்கணும். அப்போ வந்து ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4.40 நான் பிலோவாக கொண்டு வரேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா ரூம் வந்து கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு டிசி வோல்ட் மீட்டர் கூட வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதுவே அவுட்புட் பர்ஃபெக்டாக தான் வருது. அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது. இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் அடுத்து எந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸ் வந்து எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.